வணக்கம். ஸ்ரீயாய நம. ஓம் ஐம் வத வத வாக்வாதினி பேச்சியம்மனி நமக. இது ஒரு அற்புதமான மந்திரம், அனுபவமான மந்திரம்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் 3 வயதுக்கு மேல் 5 வயதுக்கு மேல் கூட வைத்துக்கொள்ளலாம். பேச்சு சரியாக வரவில்லை என்றால் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எத்தனை வயது வரைக்கும்? திக்கி திக்கி பேசுவது, திணறி திணறி பேசுவது, வார்த்தை குளறுவது, வார்த்தை தடுமாற்றம் அடைவது, இப்படி பல வகையாக சொல்லலாம். யார் மனதையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்றதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். இது எல்லாருமே இருப்பாங்க அப்படிதான், இல்லையா? சரி, ஒரு தட்டில் தேன் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் ஓம் மந்திரம் எழுதிக்கோங்க. அந்த ஓம் மந்திரம் எழுதிட்டு அந்த ஓமை சுற்றி ஒரு வட்டம் போடுங்க. இந்த பிரபஞ்சத்துடைய ஆதி மந்திரம், ஆதி மூல மந்திரம் எதுவென்று சொன்னால் அது ஓம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் ஒழிக்கக்கூடிய ஒரே மந்திரம் ஓம் மந்திரம். ஓம், எந்த மந்திரத்துக்கு முன்னாடியும் ஓம் சொல்லி நம சொல்லி முடிப்போம், இல்லையா? அந்த மந்திரத்தை ஓம் சொல்லி 27 தடவை சொல்லி அந்த தேனை வலது கை மோதிர விரலால் எடுத்து நாக்கை நல்லா நீட்டி நுனி நாக்கில் இப்படி வச்சு இந்த நுனி நாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நுனி நாக்கிலேருந்து மேல் நோக்கி தடவுங்க. இப்படி இந்த நாக்கிலேருந்து மேல் நோக்கி 3 தடவை அந்த தேனை தடவுங்க. 27 தடவை ஓம் மந்திரம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் வலதுகை மோதிர விரலால் எடுத்து முழு நம்பிக்கையோட உங்களுக்கு எந்த பிரச்சனை, பேச்சு சரியாக வர வேண்டும் என்று பேச்சியம்மனை நினைத்து கொண்டு, வாக்வாதினி அம்மனை நினைத்து கொண்டு, வத வத நல்ல பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு தேனை தடவ வேண்டும். இப்படி நீங்கள் தேன் தடவி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறைகள் எதுவாக இருந்தாலும் பேச்சியம்மனுடைய அருளிலாம் ஆசியினாலும் விரைவில் சரியாகும். கண்டிப்பாக சரியாகும். முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்க. தேன் சுத்தமான தேனாக இருக்கணும். முடிந்தால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்து இதை பண்ணி பாருங்கள். ஆரம்பிக்கிறது புதன்கிழமை, புதன் ஹோரையில் தான் ஆரம்பிக்கணும். புத்தி சம்மந்தப்பட்டவர் இல்லையா, நரம்பு சம்மந்தப்பட்டவர் இல்லையா, புத்தியை எடுத்து கொடுப்பவர். அதனால் புதன் பகவானை மனதார வேண்டுங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் முன்னோர்களை வேண்டுங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் பிழைகளையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகமனை என்று மனதார வேண்டிக் கொண்டு பூஜையை ஆரம்பித்து விரைவில், கூடிய விரைவில் நல்லபடியாக முடிய, நல்லபடியாக பேச்சு வர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வேண்டுதல் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களால் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய வேண்டுதலை வைங்க. பெரிய அளவில் வேண்டுதல் வச்சு அதை செய்ய முடியாமல் போனால் அதுவும் குற்றம் தோஷமாயிடும். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை வேண்டிக்கோங்க. ஸ்ரீயாய நம.